சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பார்த்தா சேது வந்து தமிழுக்காக வந்து அந்த குழந்தைகள் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்துல போயிட்டு அங்க 3 வேளையும் அங்க அந்த குழந்தைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துருக்காரு. அதை வந்துட்டு அங்க உள்ளவங்க தமிழுக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்றாங்க. இதை கேட்டதுமே தமிழுக்கு ரொம்ப சந்தோஷமாகிருது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அப்படியே அழுகுறாங்க. இந்த பிறந்த நாளை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். என்னோட பிறந்த நாளுக்கு யாருமே கொடுக்க முடியாத பரிசு அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படியே மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமா உட்காந்துருக்காங்க. அப்படியே தனமும் சொல்றாங்க, பாத்தியாக்கா நீ தான் மாமாவை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க, மாமா பாரு உனக்காக எம்பிட்டு பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்காக தனம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா எல்லாரும் தூங்கிடுறாங்க, தனமும் படுத்துறாங்க. இங்கிட்ட தமிழ் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேது வந்து வெளியே படுத்திருக்காரு. சேதுவுக்கு வந்து மனசுல துடிக்குது, நம்ம தமிழுக்கு ஏன் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழ் வந்து அவங்க அப்பாவுக்காக காட்டுக்குள்ள போனதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு டக்குன்னு உள்ள போறாரு. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்றாரு. மணியை பார்த்தா 11:59. 12 மணிக்குள்ள சேது வந்து தமிழுக்கிட்ட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு வாழ்த்து சொல்லிடுறாரு. அப்படியே தமிழ் வந்து உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. வேகமா தமிழ் போய் சேதுவை கட்டி பிடிச்சிடுறாங்க. அப்படியே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே அவங்களே மறந்து நிக்கிறாங்க. இதை வந்து இந்த சாவித்திரி வந்த பார்த்துட்டு, என்னது இவனும் அவளும் இப்படி கட்டி பிடிச்சிட்டு நின்னுகிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல, இதுகளை பார்த்தா விவாகரத்து வாங்குற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி புலம்பிக்கிட்டு கிடக்குது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே அவங்களே மறந்து நிக்கிறாங்க. அப்புறம் தான் அவங்களுக்குள்ள சுயநினைவு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளி போறாங்க. அப்புறம் சேது சொல்றாரு, தானம் உங்ககிட்ட உனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல சொன்னா, அதனாலதான் சரி நீயும் என் கூட இருக்க, அதனாலதான் உனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்படியே மழுப்பிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அப்புறம் பார்த்தா தமிழ் வந்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. சேதுவை நினைச்சு பார்த்துட்டே எல்லாரும் தூங்கிடுறாங்க. காலையில ஆகிருது. அப்புறம் தமிழ் வந்துட்டு அவங்களுக்கு பின்னாடி வந்துட்டு அவங்களுக்கு வீக்கம் குறையல, ஒரு மாதிரி வலியாவே இருக்கு. அப்புறம் பார்த்தா மலர் வராங்க. என்னக்கா இந்த பக்கம் அப்படின்னு கேட்கவும், இல்லை தமிழே உனக்கு ஏதாவது உதவி பண்ணலாமான்னு கேட்க வந்தேன் அப்படின்னு மலர் சொல்லவும், இல்லைக்கா எனக்கு எந்த உதவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. சரி தமிழே என்ன பின்னாடி இன்னும் காயமா இருக்கு அப்படின்னு கேட்கவும், அக்கா அது பெரிய இதுவாச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. நீ காட்டுக்குள்ள போனேன்னு சொன்னேல, அப்போ உனக்கு எப்படி இந்த அடிபட்டுச்சு, நீ மருந்து எடுத்தியா, என்ன அந்த மருந்தை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேக்குறாங்க. அது வந்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து மலர்கிட்ட நடந்த விஷயத்தான் சொல்றாங்க. அக்கா இந்த மாதிரி நான் மருந்து எடுத்துட்டேன்க்கா, மருந்து எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கும் போது நான் இவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் மருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தேன்க்கா. அப்பதான் இவர் வந்து யாரோ என் தலையில பின்னாடி வந்து அடிச்சுட்டு என்னை மயக்கம் போட வச்சுட்டாங்க. முழிச்சு பார்த்தா நான் ஆஸ்பத்திரியில வந்து கிடக்கேன். அது மட்டும் இல்லாம போசு தான் வந்து இந்த மாதிரி மருந்து எடுத்து கொண்டு வந்து மாமாவை காப்பாத்தினதா சொல்றாங்க. இல்லக்கா நான் தான் மருந்து எடுத்துட்டு வந்தேன், அந்த போசு என்னை தலையில அடிச்சு போட்டுட்டு நான் எடுத்துட்டு வந்த மருந்தை எடுத்துட்டு போயிட்டாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் மலர்கிட்ட சொல்லவும், இதை கேட்டுட்டு மலர் அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. என்ன தமிழ் சொல்ற அப்படின்னு. ஆமாக்கா இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லவும் தமிழ் வந்து மலர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் மலர் அப்படியே கோவப்பட்டு நிக்கிறாங்க.